ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தையில் விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கு. நல்ல வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு நம்ம நல்ல விசுவாசத்தோடு நம்ம பல முறை நம்ம காத்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவர் அங்கே என்ன விரும்புகிறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, ஜெபத்திலே இவைகளை கேட்பீர்களோ. இப்போ விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ஜெபத்தில் நம்ம எதையெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமாம் அருமையானவர்களே, என் வாழ்க்கையில் கூட அதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். கடந்த 20 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய இளைய தங்கையினுடைய திருமணத்திற்கு பின்பு நான் கொஞ்சம் நிறைய கடன் பட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. எப்படி வந்துச்சுன்னா, என்னுடைய தகப்பனார் அப்போ ரிட்டையர்ட் ஆகிடுச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சிக்கானதுனால அவங்களால சரியானபடி பணம் புரட்ட முடியல. அவங்க கொடுத்து ஏற்கனவே உதவி செய்த உதவி அவங்க செஞ்சுருந்தவங்களும் அந்த நேரத்தில் அவங்க எங்கள் அப்பாவை நேசித்து அவங்களால கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நான் என் சொந்த ரிஸ்கில் நான் பணம் புரட்ட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். எல்லாம் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணியாச்சு. என்னுடைய தகப்பனவர் வந்து பாரத்தோடு என்கிட்ட இந்த காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைப்பா எல்லாம் கர்த்தர் நடத்துவார், நீங்கள் பயப்பட வேண்டாம், இது நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், தேவன் இதை பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிட்டோம். ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது. அப்போ பணம் புரட்ட வேண்டிய சூழ்நிலை. அதுவும் இந்த கொஞ்சம் பணங்களை வந்து இந்த தினமும் கட்டுற மாதிரி, அதாவது சிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பணம் புரட்டினதுனால நான் தினமும் அதை கட்ட முடியாத நிலைமையில் ஒன்றை மாற்றி ஒன்றை போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ஆட்டை மாற்றி குட்டியை மாற்றி ஆட்டில் அப்படி எல்லாம் போட்டு என்னால் அடைக்க முடியல. அதனால் பல ஆயிரங்கள் கடனாக அது மாறிட்டு, பெரிய கடனாக மாறிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் 2 சொத்தை நான் விற்க வேண்டியது வந்தது. 2 சொத்தில் ஒன்று எங்கள் மாமியார் மாமனார் என்னுடைய வீட்டம்மாவை நேசித்து அவளுக்கு கொடுத்துருந்த ஒரு 5 சென்ட் இடம் கூட அதில் நாங்கள் விற்றுட்டோம். ரொம்ப குறைந்த விலையில் பாளையங்கோட்டையில் அப்போ விற்றோம். இப்போ பல லட்சங்கள் இப்போ இருந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கோம். அப்போது அப்படி விற்று 2 சொத்தை விற்று 2 இடத்த விற்று கடன் அடைச்சா கூட கடன் அடப்படலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் எனக்கு ரொம்ப பாரம். அப்போது தெய்வ சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் இந்த வனாந்தரத்துலேயும் போய் ஜெபம் பண்ணுவேன் ஏற்கனவே. அப்படிப்பட்ட நிலைமையில் வனாந்தரத்தில் போய் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஜபரில் ஜெபம் பண்ணுறேன், வீட்டில் ஜெபம் பண்ணுறேன், வனாந்தரத்தில் நடந்து ஜெபம் பண்ணுறேன், ஓடி ஜெபம் பண்ணுறேன், விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுறேன், முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணுறேன், ஜபரில் அப்படி ஜெபம் பண்ணுறேன், குடும்பத்தில் அப்படி வீட்டில் அப்படி ஜெபம் பண்ணுறேன். இப்படி பல வகையில் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏசப்பா நாமத்தினால. அப்போது ஜெபிக்க பல நாட்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியுமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த பலாயிரம் ரூபாய் கடனையும் ஆண்டவர் ஒரு சில வாரங்களில் கர்த்தர் தாமே அடைத்து முடித்தார். எனக்கு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அதை பார்த்து பெரிய விடுதலை நமக்கு தாரார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை இப்படிப்பட்ட கடன் பாரங்கள், அது மற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப சூழ்நிலைகள், ஒருவேளை தொழிலில் நஷ்டம், இன்னும் பலவிதமான ஒருவேளை குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை, ஊழியத்தின் பாதையில் கூட தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கலாம். குடும்பங்களில், தொழிலில், பிஸ்னஸில், எப்படின்னாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் பலவிதமான போராட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் காத்துருங்க, அவருடைய சமூகத்தில் ஜெபிங்க, விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நம்ம ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அருமையானவர்களே, காட் பிளஸ் யூ.